ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு டெய்லி கிச்சன் அண்ட் vlogs. இன்னைக்கு ஃப்ரைடே மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் என்னென்ன நம்ம பண்ணோன்ட்டு தான் பார்க்க போகிறோம். வீடு க்ளீன் பண்ணி ரொம்ப நாள் ஆனதுனால இன்னைக்கு டீப் க்ளீன் பண்ணிடலான்னு ஒரு ஐடியா வந்துச்சு. ஆக்சுவலாக எப்போவுமே தேர்ஸ்டே தான் நாங்கள் வீடெல்லாம் பெருக்கி தொடச்சி எல்லாமே பூஜை பாத்திரம்லாம் தேய்ப்போம். பட் ஆஃபீஸில் எனக்கு ட்ரைனிங் போயிட்டுருக்கிறதுனால தேர்ஸ்டே என்னால் எதுவும் பண்ண முடியல. இன்னைக்கு ஃப்ரைடேவே இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு எனக்கு க்ளீன் பண்ணிடலான்னு தோணுச்சு. ஏன்னா கொஞ்ச நாளாகவே என் பையனுக்கு கொஞ்சம் அப்பப்போ உடம்பு சரியில்லாமல் போகிறது, கோல்டு, ஃபீவர் அந்த மாதிரி வந்துட்டே இருக்குது. வீட்லேயும் ரொம்ப ஒட்டடெல்லாம் சேர்ந்து கொசுவெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ குழந்தையோட ஹெல்த் முக்கியம்ல, அதனால ஒட்டடெல்லாம் அடித்து க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு வேலையாக என் பையனோட டாய்ஸ் தான் நாங்கள் எடுத்து அடுக்கி வச்சோம். அவன்கிட்ட நிறைய டாய்ஸ் இருக்குது, ஆனால் அதில் பாதி அவன் உடச்சி தான் விளையாடுவான். உடஞ்சதை எல்லாமே எடுத்து போட்டுடலான்னு பிரித்து வச்சுட்டு இருந்தேன். அவனையே கூப்பிட்டு உட்கார வச்சு என் டாய்ஸ் எல்லாம் அடுக்க சொல்லிட்டு இருந்தேன். அவன் கொஞ்சம் அடுக்கிட்டு திருப்பி எல்லாத்தையும் கொட்டிட்டு போயிட்டான். ஸோ மறுபடியும் நானே எடுத்து எல்லாத்தையும் அடுக்கி வச்சுட்டு இருந்தேன். என்னதான் டாய்ஸ்லாம் உடஞ்சிருந்தாலும் என் பையனுக்கு அதை தூக்கி போடவே மனசு வராது. உடஞ்ச டாய்ஸோட தான் விளையாடிட்டு இருப்பான். ஆனால் அங்கங்கே உடஞ்சிருக்கிறதுனால எல்லாமே ஷார்ப்பாக இருக்கும். ஸோ அவனுக்கு தான் அது டேஞ்சரஸ்ன்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரியாமலே நான் தான் தூக்கி போட்டேன். தெரிஞ்சால் கண்டிப்பாக தூக்கி போட விட மாட்டேன். அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணியிருப்பான். இன்னைக்கு மார்னிங் எழுந்ததே லேட்டு, அதனால இந்த வேலையெல்லாம் 10:30 மணிக்கு மேலே தான் நாங்கள் ஸ்டார்ட்டே பண்ணோம். எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு வீடெல்லாம் பெருக்கி நான் க்ளீன் பண்ணிட்டேன். என் மாமனார் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாரு. அங்கங்கே இருக்கிற ஒட்டடையெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு ஜன்னலெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருந்தாரு. வீடு க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்படியே அடைச்சிட்டு இருந்த மாதிரி இருந்தது. ஃபுல்லாக க்ளீன் பண்ணதுக்கப்புறம் தான் வீடே காலியாக இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த சைக்கிள் என் பையனுக்கு ரொம்ப ஃபேவரட். எப்போ பாரு இதுலேயே தான் ஓட்டிகிட்டு இருப்பான். அடிக்கடி இதை ஓட்டி கீழே விழுந்து வருவான். நாங்கள் இந்த வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது என் பையன் சும்மா குறுக்கில் இந்த சைக்கிளை ஓட்டிகிட்டு வர்றது, அப்புறம் ஏதாவது நாங்கள் எடுத்து வைக்கிற பொருளெல்லாம் எடுத்து தூக்கி போகிறது, அதே வேலையை பண்ணிகிட்டு இருந்தான். இதுக்கே ஆஃப்டர்நூன் ஆயிடுச்சு. என் மாமியார் சமைக்கவும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சரி, அவங்க சமைக்கிற வரைக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு டிவி பார்த்துட்டு இருந்தோம். அதையும் நம்மளால ஒழுங்காக பார்க்க முடியாது. என் பையன் அதுக்குள்ளே வந்து கார்ட்டூன் தான் வைக்கணும்னு சொல்லிட்டு கார்ட்டூன் வச்சுக்கிட்டான். இந்த கார்ட்டூனை கட் பண்ணலாம்னு நினைக்கிறோம், ஆனால் கட் பண்ணவே முடியலங்க. அது இருந்தால் தான் சாப்பிடவே செய்கிறாங்க. அதுக்குள்ளே என் மாமியார் மதிய சாப்பாடு ரெடி பண்ணிட்டாங்க. சாதம், முருங்கைக்கீரை கூட்டு, கத்திரிக்காய் பட்டாணி போட்ட பொரியல், வாழைக்காய் பொரியல், வாழைத்தண்டு, சௌச்சௌ, மாங்காய் போட்ட சாம்பார் செஞ்சுருந்தாங்க. இந்த வீடியோவில் முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி சொல்ல போகிறேன். ஆக்சுவலாக நான் காயெல்லாம் அவ்வளோவா சாப்பிட மாட்டேன். பட் இப்போ சாப்பிட ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். காயெல்லாம் சாப்பிடாததோட இம்பேக்ட் என்னன்னு சொல்லிட்டு எனக்கு இப்போ தான் தெரிய வருது. சின்ன வயசில் ஹாஸ்டலில் இருந்ததுனால அங்கே பெருசாக காயெல்லாம் பிடிக்காது. அங்கே செய்கிற சாம்பாரே வந்து தண்ணியாக தான் இருக்கும். அதில் காயெல்லாம் எங்கேருந்து சாப்பிட்றது? ஸோ அப்படியே பழகிட்டதுனால சாப்பாட்டில் காய் வந்தாலே அதை ஒதுக்கி தான் வச்சுருவேன். அப்படியே மிஞ்சி போனால் நமக்கு பிடிச்ச காய்கள்லாம் இருக்கும்ல, உருளைக்கிழங்கு, வெண்டைக்காய், அந்த மாதிரி காய்கள்லாம் சாப்பிடுவேன். அப்போ சாப்பிடாததோட இம்பேக்ட் தான் இப்போ வந்து நிறைய இடுப்பு வலி, கால் வலி எல்லாமே வருது. அது மட்டும் இல்லாமல் பிசிஓடி அந்த ப்ராப்ளம்லாமும் சேர்ந்து வருது. நான் ஸ்கூல், காலேஜ் எல்லாம் முடிக்கும் போதும் வேலை ஸ்டார்ட் பண்ணும்போதும் ஒல்லியாக தான் இருந்தேன். அப்போல்லாம் ரொம்ப ஆக்டிவாக இருப்பேன். நிறைய ஸ்போர்ட்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பேன். எந்த கால் வலி தெரியாது, முட்டி வலி தெரியாது, இடுப்பு வலி எதுவுமே தெரியாது. ஆனால் நைட் ஷிஃப்ட் அதெல்லாம் போக ஆரம்பிச்சதுக்கப்புறம் பாடியில் நிறைய சேஞ்சஸ் தெரிஞ்சுது. அப்போ தான் பிசிஓடி ஸ்டார்ட் ஆச்சு, வெயிட் கெயின் ஆச்சு. பட் அப்போ கொஞ்சம் கண்ட்ரோலாக தான் இருந்தேன். அப்புறம் மேரேஜ் ஆச்சு. போஸ்ட் ப்ரெக்னென்சிக்கு அப்புறமா இன்னும் வெயிட் போட ஆரம்பிச்சுது. குழந்தைய பார்த்துக்கிறது, ஆஃபீஸ் ஒர்க் பார்க்குறது, அதில் வந்து கண்ட்ரோல் இல்லாமல் அப்படியே விட்டுட்டேன் நானுமே. ஆனால் இது என்னோட தப்பு தான். கண்டிப்பாக ஹெல்த் கான்ஷியஸோடு எல்லாருமே இருக்கணும். எனக்கு என்ன தோணுன்னா, கல்யாணம் தான் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் நம்ம என்னத்தை கண்ட்ரோல் பண்ணுறது, விட்டுற வேண்டியது தான் அப்படிலாம் தோண ஆரம்பிச்சுது. ஆனால் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் தான் அது எனக்கு தப்புன்னு தெரிய வந்தது. எப்போன்னா எனக்கு ரொம்ப இடுப்பு வலி ஆரம்பிச்சிருச்சு. நம்மளோட வெயிட்டே நம்மளோட காலால் பேலன்ஸ் பண்ண முடியல. ரொம்ப கால் வலி ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அப்போ தான் டிசைட் பண்ணேன், இது எப்படியே விட்டால் இன்னும் பெருசாக தான் போகும் இந்த ப்ராப்ளம். ஸோ இப்போவே வெயிட் லாஸ் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணிடணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தால அது இந்த வெயிட் லாஸ் ஜேர்னி பற்றி தான். இன்னையிலேருந்து ஒரு 3 மந்த்ஸ்க்கு வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் ஸ்டெப் எடுக்க முடியுமோ அதெல்லாம் பண்ணலான்னு இருக்கேன். இதை நானே பண்ணணும்னா கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ண மாட்டேன். பட் இதை ஒரு வீடியோவாக போட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணி பண்ணணுன்னா தான் கண்டிப்பாக இதை நான் ஃபாலோ பண்ணுவேன். அப்போ தான் ஒரு பொறுப்போடு இதை பண்ணுற மாதிரி எனக்கு இருக்கும். என்னோட வெயிட்டுக்கு கேட்டிங்கன்னா நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க. என்னோட வெயிட்டு மேரேஜ்க்கு முன்னாடி 65 to 69 அதுக்குள்ளேயே தான் இருக்கும், அதுக்கு மேலே போகாது. பட் போஸ்ட் ப்ரெக்னென்சி வெயிட் இன்க்ரீஸ் ஆனதுனால இப்போ என்னோட கரண்ட் வெயிட் கேட்டிங்கன்னா நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க. என்னோட வெயிட்டு, அதுக்கப்புறம் நான் என்னென்னலாம் ஃபாலோ பண்ண போகிறேன்றதை லாஸ்ட்டாக சொல்கிறேன்.
லஞ்ச் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா மார்னிங்லேருந்து பாத்திரம் தேய்க்காததுனால லஞ்சோட சேர்த்து நிறைய பாத்திரம் வந்து சேர்ந்துருச்சு. ஸோ எல்லாமே மொத்தமாக சேர்த்து தேய்க்க ஆரம்பிச்சிட்டேன். இதையெல்லாம் தேய்ச்சதுக்கு அப்புறமா பூஜை பாத்திரத்தையும் விளக்கி எடுத்துக்கிட்டேன். யூஸ்வலாகவே வெள்ளிக்கிழமை பூஜை பாத்திரம் தேய்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் டைம் இல்லாததுனால எங்களுக்கு வெள்ளிக்கிழமை தான் தேய்க்கிற மாதிரி ஒரு நிலைமை ஆயிடுச்சு. ரீசெண்ட் டைமில் நியூஸ் ஒன்று வந்துச்சு. அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், கண்டிப்பாக யாருக்கும் தெரியாமல் இருக்காது. அது அவ்வளோ ஒரு ஷாக்கிங்காக இருந்தது. ஒரு ரெப்யூட்டட் யூனிவர்சிட்டியில் படிக்கிற ஒரு பொண்ணை சாதாரண பிரியாணி கடைக்காரன் அப்யூஸ் பண்ணிட்டு போயிருக்கான். அது மட்டும் இல்லாமல் அதை வீடியோ எடுத்து மிரட்டியும் இருக்கான். நம்ம நாடு எங்கே தான் போயிட்டுருக்குன்னு கண்டிப்பாக தெரியல. அந்த பொண்ணு மட்டும் இல்லாமல் அவன் இந்த மாதிரி நிறைய பொண்ணுங்களை சீரழிச்சிருக்கான்னு வேற நியூஸில் சொல்கிறாங்க. இதில் ஒருத்தவங்களை மட்டும் நம்ம கண்டிப்பாக அப்ரிஷியேட் பண்ணணும். அந்த பொண்ணு கூட நின்று பேசிகிட்டு இருந்தால அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட், அந்த பையன் தைரியமாக வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான், அவங்க வீட்டுக்கு கூட பயப்படாமல். அந்த பையனை கண்டிப்பாக நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும். ஏதோ ஒரு தப்பு நடந்தால் அது வெளியில் தெரிஞ்சால் அசிங்கமாயிடும்னு கவலைப்படாமல் அதை வெளியில் எடுத்துகிட்டு வந்து 4 பேருக்கு இது நடக்காமல் இருக்கணும்னு சொல்லிட்டு அவன் ஒரு ட்ரை பண்ணியிருக்கான். கண்டிப்பாக இதை நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும். பட் பொண்ணுங்களுக்கும் இது ஒரு அவேர்னஸ் தான். கண்டிப்பாக எல்லா பொண்ணுங்களும் உஷாராக இருக்கணும். நான் ஆஃபீஸ் போகும்போது நிறைய பேரை பார்த்துருக்கேன். காலேஜ் படிக்கும்போதும் நிறைய பேரை பார்த்துருக்கேன். ஏன் எங்களோட ஏரியாலேயே நான் நிறைய பொண்ணுங்களை பார்த்துருக்கேன். நான் பொண்ணுங்களை தப்பாக சொல்லலை. பட் அன்டைமில் நின்று பேசுறது, இருட்டில் நின்று பேசுறது, இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் கண்டிப்பாக பொண்ணுங்க. இப்படி நின்று பேசுறதுனால நீங்கள் தப்பானவங்கன்னு யாரும் சொல்ல போகிறதில்ல. பட் உங்களோட சேஃப்டிக்காக தான் இதை சொல்கிறாங்க. இந்த அப்யூஸ் பண்ணவனுக்கு கண்டிப்பாக கவர்மெண்ட் வந்து நல்ல பனிஷ்மெண்ட் கொடுத்தே ஆகணும். அப்போ தான் இன்னொருத்தன் இதை பார்த்து இதே தப்பா பண்ணணுன்ற எண்ணமே அவனுக்கு வரக்கூடாது. வேலையெல்லாம் முடிச்சுட்டு குளிச்சதுக்கப்புறமா சாமி கும்பிட ஆரம்பிச்சாச்சு. சாமி மேடையெல்லாம் தொடச்சி கோலம் போட்டுட்டு சாமி படத்துலலாம் குங்குமஞ்சள் வச்சுட்டு பூஜை பாத்திரத்துக்கும் குங்குமஞ்சள் வச்சு எடுத்துக்கிட்டேன். சாமி படத்துக்கெல்லாம் பூ போட்டு விளக்கேற்றி சாமியை கும்பிட்டாச்சு. சாமி கும்பிட்டதுக்கு அப்புறமா வெயிட் செக் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்தேன். ஒரே ஹார்ட் பிரேக்கிங்காக இருந்தது. 84.75 kg இருந்தேன். என் ஹஸ்பண்டே என்னை விட கம்மியான வெயிட் தான் இருந்தார். கண்டிப்பாக எப்படியாவது வெயிட் லாஸ் பண்ணணும்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். பட் ஒரேடியாக நம்ம ஃபுட் கண்ட்ரோல் பண்ண முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் கம்மி பண்ண முடியும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு பழக்கத்தில் இருப்போம்ல சாப்பிட்டு. ஸோ அதை ஒரேடியாக கட் பண்ணால் நம்ம ஹெல்த்துக்கு தான் அது ஸ்பாயில் ஆகும். கொஞ்சம் கொஞ்சமாக அதை நம்ம அப்படியே கட் பண்ணிகிட்டே வரலாம். இன்றைக்கி நைட் டின்னருக்கு நான் வந்து சம்பா கோதுமை உப்புமா தான் பண்ணியிருந்தேன். ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். சம்பா கோதுமை ரவையை வறுத்து எடுத்து வச்சுக்கணும். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக கடுகு போட்டு கருவேப்பிலை பச்சை மிளகாயெல்லாம் போட்டு வதக்கிக்கணும். அதுலேயே கொஞ்சம் வெங்காயம் போட்டு வதக்கிக்கணும். எப்பவும் போல தாங்க கடலைப்பருப்பு போட மறந்துட்டேன். யாரெல்லாம் இந்த மிஸ்டேக் பண்ணுவாங்கன்னு தெரியல. பட் நான் அடிக்கடி இந்த மிஸ்டேக் பண்ணுவேன். வெங்காயம் போட்டதுக்கப்புறமா தான் எனக்கு ஞாபகமே வந்தது. அப்படியே லைட்டாக ஒதுக்கிட்டு கடலைப்பருப்பை வறுத்து எடுத்துக்கிட்டேன். இப்படி பண்ணாலும் நல்லா வருந்துடும், எதுவும் ஆகாது. வெங்காயம் வதங்குறதுக்காக உப்பு சேர்த்து கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கணும். அதுலேயே வறுத்து வச்சோல்ல அந்த சம்பா கோதுமை ரவையை இதுலேயே கொட்டி வறுத்துக்குங்க. பக்கத்தில் தண்ணியை அளவெடுத்து சூடு பண்ணி வச்சுக்கணும். சம்பா கோதுமை ரவைக்கு 1 கப்புக்கு 3 கப் அளவு தண்ணி ஊற்றணும். அப்போ தான் இது நல்லா வெந்து வரும். நல்லா இந்த மாதிரி வரணும். அப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி மூடி வச்சிடலாம். நைட்டு டின்னருக்கு இதுதான் சாப்பிட்டோம் எல்லாருமே. சுகர் இருக்கிறவங்களுக்கு கூட இதை சுகர் கண்ட்ரோல் பண்ணோம் நல்லா. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா சேர்ந்த பாத்திரத்தையும் கழுவிட்டேன். வெயிட் லாஸ்க்கு ஒரு ட்ரிங்க் ஒன்று ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதோட ரெசிபி நாளைக்கு உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதை கொஞ்ச நாள் நான் குடிச்சு ட்ரை பண்ணியும் பார்த்துருக்கேன். கொஞ்சம் நல்ல சேஞ்சஸும் தெரிஞ்சது. பட் சோம்பேறித்தனத்தினால அதை அப்படியே விட்டுட்டேன். அகெயின் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். வீக்லி வெயிட் லாஸ் அப்டேட் போஸ்ட் பண்ணுவேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.